எசையா 53:5 சொல்லப்படுகிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின அக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்மளுடைய மீறுதல் நிமித்தமும் நம்மளுடைய பாவகத்தின் நிமித்தமாக தான் அவர் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டாங்க. அந்த நாளில் நினைவுறும் நாள் தான் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. இந்த நாட்களையும் நாம் அந்த காரியத்தை நினைவுறது மாத்திரமல்லாமல் நம்ம திரும்ப அக்கிரமம் செய்ய நிமித்தமாகவும் மீறுதல்கள் செய்ய நிமித்தமாகவும் திரும்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையிலே அறையப்படுறோம். நமக்காக ஏற்கனவே அவர் மரித்து போனாருங்க நம்முடைய பாவத்திற்காக. இனி நம்ம பாவம் செய்யாதபடிக்கு பிழைத்திருந்து நம்ம அவரை திரும்பவும் சிலுவையில் அறையாமல் இருக்கணும்னா இந்த மீறுதல்கள் அக்கிரமங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட விரும்புகிற காரியம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய நம்ம தீர்மானம் எடுப்போம். கர்த்தருக்குள்ளாக நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு, இனி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு கர்த்தர் காட்டுகிற வழியை, இயேசு கிறிஸ்து காட்டுற வழியை பிடித்து அதன்படி வாழ முயற்சி செய்வோம். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து அப்படிப்பட்ட வழிகளை நடத்துவாராக. ஆமென்.